மண்ணா வந்துட்டான் படம் போடுறதுக்கு. யோ பெயிண்ட் அடிக்க வந்திருக்க, இப்படி பார்த்துட்டு இருக்க. அல்ல இவனுக்கு 4 பேர் சேர்த்தாதான் இந்த ஊரே நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு எங்கிட்ட நல்லா இருக்க போற? அந்த ஓட்ட வண்டியில் தான் உன் பாடியை ஏற்றின்னு போகிறேன். என்னது? இல்லை வருங்காலத்தை சொன்னேன் ஐயா. அம்மாவே பரவாயில்ல, படம் போடுறதுக்கு பொட்டியோட வந்துட்டேன். அப்புறம் மண்ணா எப்போயும் நான் சொல்கிறேன், கோயில் திருவிழா காதல் படம் அது இதுன்னு எதையாவது போட்டு விட்றாத. இளவட்ட பயிலுக மனசு கெட்டு போயிடுவாங்க. நல்ல சாமி படமாக போடணும், புரியுதா? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சாமி படமே போடுறேன் ஐயா. ஏ சண்முகம் ஐயா, ஓட ஐயா சொல்லுங்க ஐயா. படம் போடுறதுக்கு மண்ணா வந்திருக்கேன். கூட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு கூட போய் படம் போடுற இடத்த காமிச்சிரு. சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் சாப்பிட்லீங்களா? நீ போடா, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு தெரியும், பெரிய பாசக்காரன். ஏப்பா வரேன்ட்டாடாப்பா. நே போலாமண்ணே. எத்தனை நாள் ரசிக்கிறான் இவன் சாராய கேஸில் உள்ளே போனவனாச்சே. இவன் எப்போ இப்படி மாறினா? செஞ்சு தப்பு மறைக்கிறதுக்கு என்ன வேஷம் வேணாலும் போடலாம் போடுது. என்ன கறி குழம்புனாலும் வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றிக்கிறான். வருது நாட்டுக்கோழி. பெருமாள், அந்த கறி குழம்பு எடுத்துட்டு வாங்க. இமையா 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வரையா? அப்பா என்னம்மா பண்றாங்க? செத்துட்டான். மூடி சாப்பிட்றா. உள்ள இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? அப்படியே இங்க கொஞ்சம் தொடக்கறி பிடிக்கும்ல. இங்க வை. நான் இலையை பாருண்ணா. ஆமா கொப்போ நிப்புலா, எனக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. சந்தேகம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆமா நம்ம ஒண்ணுமே பண்ணல. கொப்பம் மார்பிதிக்கு மட்டும் நம்ம மேட்டு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரே பயமா இருக்குடி. கண்டிப்பா தெரிஞ்ச பிரச்சனை தான் ஆகும். இந்த மீன் குழம்பு வரதுன்னு சொன்னாங்கம்மா. நானா என்னப்பா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றீ. சரி, 12 மணிக்கு மேல படம் போடுறதுக்கு நான் வந்துடுறேன். மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரி, அப்பா வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? என்ன சொல்லிட்டு போறாங்க? உன்னை சீக்கிரமா சாப்பிட்டு சாவ சொல்றாங்க. மூடி சாப்பிட்றா. மணியாற்று கையில எலும்பு வச்சு பாடியே. உள்ள யாரும் இல்லைல்ல? நீ எப்படிங்க? இமையா நான் இன்னும் சாவல, உயிரோடு தான் இருக்கேன். முடி கூட அப்படியே இருக்குது பாரு. கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அது கண்ணாடி கணத்தில் தள்ளி விட்டானுங்களே. குப்புற போகும்போது ஃபர்ஸ்ட் படிக்கலாச்சு ஒஞ்சிச்சு. நீ இப்ப வெளிவா. இமையா வெளிவான்றல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்டயும் இல்ல. உன்னை மேல வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல. கீழே போ, போகல தொலைச்சிருவேன். டேய், ஊரே ஒன்று சேர்ந்து என்னை அடித்து கிணத்துல தூக்கி போட்டு சாவடிச்சிட்டிங்கள. இனி இந்த ஊரில் ஒருத்தம் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்டா. வைக்கிறேன்டா ஆப்பு. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது ஐயா. நல்ல காலம் பிறகுது உங்களுக்கு ஐயா. இந்த காலத்தில் நல்ல காலம் பிறகு சொன்னால் எவனும் நம்ப மாட்டானுங்களே. ஐயா ஐயா, என்ன நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுனாரா லாரிக்கு? தூங்கி நிற்கிறான். டேய் ஏந்துடுறா. டேய் ஏந்துடுறா. பெத்த தாயை கோணியில் படுக்க வச்சு இவர் பெச்சிட்டு போயிட்டு தூங்குறேன். காலங்கத்தாலே உயிரே. அவ்வளோ போத வீடு அந்த பக்கம் இருக்கு. போடா.
சாமி பைய காட்டு சாமி. சாமி நான் இங்க இருக்கேன், வாங்க. பைய காட்டு சாமி. சாமி அங்க இல்ல, இங்க இருக்கிறேன், வாங்க. என்னடா இது? நெல்லு. ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணி எரிச்சு கிணத்துல போட்டீங்களே, அவன் வாயில வாக்கரிசி போட்டீங்களா? என்னடா மாறா இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குற? இல்லை சாமி, டவுன் வரைக்கும் போயிருந்தேன். கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. சாமி போல வந்தீங்க, ஊர் உள்ள தானே போறீங்க, கொஞ்சம் என்ன இறக்கி விட்டுருங்க சாமி. சரி சரி, வண்டியில் ஏறி உட்காருவா. போலாமா? ஒரே குண்டும் குழியுமா இருக்கு. இந்த ஊருக்கு எப்போதான் ரோடு போடுவான்னு தெரில. ஏண்டா இப்படி நடிச்சாமத்துல ஒத்தையில வரியே, ஏதாவது காத்துக்கரு படிச்சா என்னடா பண்ணுவ? நான் என்ன தப்பு பண்ண, என்ன எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பேன். ஆமா மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் சாமியோட பிள்ளடா. ஆமா, காத்தாவது கருப்பாவது. ஒருவேளை இப்போ உங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே பொசுக்கு பொசுக்கி எடுத்துட மாட்டேன். அவ்வளோ கான்பிடண்டா மாமே? வரையிரு. எங்க ஆளை காணா? மாமே இங்க இருக்கிறேன். தீபம் ஏற்றதுக்கு தீப்பெட்டி கொடுறான்னா என்ன கொளுத்ததுக்கு தீப்பெட்டி கொடுக்குற? அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன். அதுல ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. எனக்கும் ஒரே ஒரு உயிர் தான் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா வந்து குடும்பப்படுத்தினோம்னா ஒரு நாள் ஒட்டுமொத்த ஊரையும் ஒன்று சேர்த்தேன். இடி இடிக்கிற மாதிரி பேய் சத்தம். அதான் கிரீட கிடைச்சிச்சுடா. சட்டுப்புள்ள எடுத்து கழிப்போம். என் இடத்துல வந்து என் பொருள் எடுத்துன்னு என்னை தாண்டி போயிடுவீங்களா? ராஸ்கேலுங்களா? பயங்கரமான வயசா இருக்கு. யாரா? யார் சார் அது? மன்னாவா? டேய் வாங்கடா போயிடலாம். ஜஸ்ட் மிஸ். இன்னும் சாகல. இப்ப செத்துருவார். ஏம்பா மாஸ்டர் செத்துட்டான்னு நினைச்சீங்களா? நெவர். ஆமா, நீங்களா ஏன் பேய பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இவன் யாரா? இவன் அண்டாவை முழுங்கி ஏன் போட்டவ மாதிரி இருக்கிறான். கிரீட எடுக்க ஊர்க்காரனை கூட்டிட்டு வந்தீங்க. சரி, ஏன் தம்பி மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கிற? தலைமுடிய வர மாட்டியா? அழகன்ல ஏண்டா இவனுக்கு வேற நம்ம பங்கு கொடுக்கணுமா? பங்களா இல்ல, மொத்தமா கேக்குறான். என்னது மொத்தமா? ஆமா மொத்த. ஏண்டா மொத்தமாவே கேக்குற நீ? ஆமா. என்னடா ஸ்லோ மோஷன்ல வர? ரம்மி கேம்ல வர மொட்டை மாதிரி இருந்துங்கன்னு அடிக்கிறேன். என்னடா வழியே இல்ல. இப்ப என்னப்பா பண்றது? திரும்பி போயிடலாமா? ராஜகுரா என்னது இவரு வாழ எடுத்ததுல விடா. அப்ப நீ வைக்கிறா. இவர் அருள் பாண்டி, அவர் ராம்கி
2 பேரும் கிரீடம் எடுக்கிறது கிணத்துக்குள்ள ரோப் கட்டி இறங்குறாங்க. அப்ப நீங்க உள்ள வந்துருக்கூடாரா? மண்ணாடா போ கிரீடம் போ ஓடுறா. எப்படி இருக்குல்ல சுப்பையில வெளியில ஓடுறான்னா என்னடா அங்க பக்கத்துல போய் நிக்கிற அப்படியே மினுக்குது. டேய் வா 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 வந்து இங்க போற வழி திறந்துச்சு. வாங்க ஓடிடலாம். வாடா வாடா ஓடிடா. இது கண்ணுல எவ்வளவு கஷ்டப்பட்டது. டேய் என்னடா கிணத்துக்குள்ள இவ்வளவு பெரிய குகையை கட்டி வச்சிருக்காங்க. ஏய் குருடா டேய் லாட்ட கிட்ட குருடா இருடா டேய் குருடா டேய் குருடா டேய் குருடா டேய் 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 சொன்னேன் டேய் டேய் மண்ண பேய வந்து நிக்கறடா. யாராச்சும் காப்பாத்துங்கடா. யாரும் பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள சொல்ற ஒரே வார்த்தை பாத்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஏப்பா ஊருக்குள்ள ராஜ பரம்பரை வீர பரம்பரைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தியே, பேய் இப்படி லேட் ஆச்சு அதுக்கு இப்படி வந்து பதுங்கி இருக்க? அடிச்ச அடி இல்லடா பதுங்கி இல்லடா மறைஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பாடுற அப்பாவோட ராஜதந்திரத்தை. புலி பதுக்குறதே பாயருக்கு தான்டா. உன்னை பார்த்தா பாயரமா தெரியலையே, பதுங்கி இருக்கிற மாதிரி இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாசமா போச்சு. உன்னை பெத்ததுதான் என் தாத்தா வந்து வெக்கப்படணும் வேதனைப்படணும். நீ எல்லாம் எப்படியோ அப்படி வெட்டிட்டு சாங்க. போடா கீழத்தை எடுத்துட்டு போறோம். போடா டேய் கீழே குடுறா. டேய் கிணத்துல இறங்கி ஈழத்தை எடுக்கலான்னு வந்தோம். இப்படி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டோமேடா. டேய் முதல்ல இங்கிருந்து இப்படி தப்பிக்கிறது யோசிடா. டேய் கனகராயன் கோபி அந்த பக்கம் தானே வந்தாங்க. கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு வழி இருக்கும்டா. அந்த பக்கமே போறதா இருந்தாலும் அந்த கிணத்தை தாண்டி தாண்டா போகணும். வேற ஏதாவது உருப்படியான வழி இருந்தா சொல்றோம். ஏப்பா முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்கப்பா. இந்த கணத்து விட்டு வெளியே போறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அப்படியா? தெரியுமா உனக்கு? சொல்லு பாப்பா. முதல்ல நீ என்ன பாரு பாப்பா. உங்க அரசாங்கம் சொன்ன சார் அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நாங்க எப்படி தப்பிக்கணும் நாங்களே பிளான் பண்ணிக்கிறோம். யூ கேரி ஆன் சார். சரி வாங்கப்பா. போயிடுச்சா? திறந்துடு திறந்துரு தர துறடா போகணும் துற. ஏய் மொட்டை என்ன கருடனுக்கு மசாஜ் பண்ணுகிற? ஒண்ணு இல்லப்பா, இந்த கோயில எதையாவது தொட்டா எதாவது திறக்குது. நாங்க அதான் இதுல எதாவது தொட்டா கதவு திறக்குமான்னு பார்த்தோம்பா. இந்த சிலையை தொட்டா திறக்குன்னு யார் சொன்னா உனக்கு? அஜாப்பா. அந்த மார்பிதியை நான் மறந்துட்டு சுத்தி நிக்கிறேன். ஞாபகமா பத்த. பாசு எங்க இருக்கீங்க? ஒருவேளை என்னை விட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? பூந்தொட்டி ஏன்டா இந்த கொக்குக்குள்ள வச்சிருக்கீங்க? எங்க பாசு இருக்கீங்க? யார பார்த்து என்னங்கிற? உங்களத எதுக்கு? தப்பிச்சு போறதுக்கு. அது என்னப்பா என் கிரீடத்தை வச்சு நீ தப்பிச்சு போவியா? இது ஏன்டா என்கிட்ட கொடுத்த? பேய் அடி வாங்கறதுக்கா? இது ஏன்டா நீ ஏன்டா கொடுக்குற? பேய் ஏன்டா வரக்கா? மாஸ்டர்! வைரோ வைடியூரியோ எல்லாமே இருக்கு. பசங்க வெயிட்டா தான் அடிச்சிருக்காங்க. எப்படி சும்மா 4 கோடி தேருமே. ஆப்னோ இங்கே வந்துறேன். டேய் மொட்டை. நான் போறேன். இது எந்தும் கிடையாது, நெமிலியமாது. மரியாதை கொடுத்துரு. நான் கொடுக்க மாட்டேன்பா. கொடுன்றல. கொடுக்க மாட்டேன். அப்ப தரையில போடு. நீயே போடு.
குத்துது இல்ல? குத்துதுப்பா. அப்ப கைட்டி கொடு. எனக்கு குத்துது, உனக்கு பத்தாதப்பா. தலைமுடி மேல இருக்கீங்க. தூக்கு போறவங்க கூட அடிச்சா ஆசை என்னன்னு கேட்டுதான் தூக்கு போடுவாங்க. ஆசை என்னன்னு கேளாப்பா. என்ன ஆசை? ஒரே ஒரு பீடி பிடிச்சிடப்பா. ஆமாப்பா. சீக்கிரம் முடி. அம்மா ஆத்தா, இதுதான் எனக்கு கடைசி பீடி. நமக்கும் வாய் நம்மன்னு இருக்குது. கட்டாப்பு கேட்டா நமக்கு எத்து குறைஞ்சிரும். ஏம்பா பீடி தான் பிடிக்கிறேன்னு வத்திப்பேட்டில் பத்த வைக்கிறேன்னு சொன்னியா? மக்கு பையன் பத்த வைக்காம எப்படி பீடி பிடிக்கிறது? ஏற்கனவே என்ன பத்த வச்சிருந்தா தான் என் 20 வருஷமா கிணத்துக்குள்ள இருக்கிறேன். ஜப்பான் மூஞ்சி லால் பாத்தியாடா? ட்விட்டர் போடுறது ஒருத்தன் டென்ட் ஆகுது இன்னொருத்தனா? அதுங்கடா டென்ட். 8 வருஷமா போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். முடி வெட்ட மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்தால என்ன தொத்திட்டானுங்க. இந்த வாட்டி எடுக்கிற நான் ட்ரைனிங்ல அந்த கிரவுண்டே அலருண்டா. சீக்கிரம் பாபு பைத்தியாச்சு பாட்டி பாபு என்ன வழுக்கி வெட்டியானா? வராரு. டேய் லாலே, லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போடு. டேய் பாபு, உன் வீடு எனக்கு தெரியும்டா. அவனுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும்டா. இது சிங்கம் திரி ராம் சாண்டு. சீக்கிரம் வாடா. வரேன்டா. தரா தாத்தா படத்தை பாட்றா. சுத்தி எடுத்துட்டு வர. சுத்தி எதுக்கு செங்கல் செட்டு இருக்கும்போது இப்ப பாரு. என்ன தாத்தாவோட போன அசிங்கப்படுத்துறது? தாத்தாவே அசிங்கப்படுத்துற மாதிரிடா. தாத்தா உயிரோட இருக்கும்போது செல்லு தான் ஆச்சு சாவச்ச. இந்த பாரத மாதாவை காப்பாத்தணும்னா நான் போலீஸ் ஆகணும். போய் வெச்சு சால்ட் எடுத்துனாடி போடி. 100 அதர்வா. இப்பதானே பிரியாணி சாப்பிட்டேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். நானும் போலீஸ்கார். சிங்கம் சிங்கம். இந்த வெஜிடபிள் கேட்டீங்களா? என்னடா இது? காலாடுது. தாத்தா செல்லு இருக்குல்ல, இதுக்காக யூஸ் ஆகும். என் புருஷனோட போன ஏன்டா கீழே வைக்கிற? உன் ஆத்தா போன் இருந்தாலும் வைப்பேன். ஏய் பாட்டி, கிராண்ட்மா, கம் ஹியர், கம் ஹியர், கம், ஸ்டாண்ட் அப். தபார், நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், என்னால குனிய முடியாது. ப்ளீஸ் என் புருஷத்துல போய் ஏறுது. தாத்தா கழுத்துல எத்தனை முறை ஏறி வச்சிருப்பேன். இது ஏற முடியாதா? ஏறு, கை கொடு. என்னடா பண்ண போற? இந்த பாரத மாதாவை நான் காப்பாத்த போறேன். ப்ளஸ் பண்ணு. இருப்பா நல்லா. ஜக்கம்மா. சார் ஓகே ஓகே. கைஸ், உங்க எல்லா கண்ணையும் ஒரு டவுட் தெரியுது. என்னடா நைட்ல ட்ரைனிங் கொடுக்கறாரு, நம்ம சரக்கு அடிக்கிறமா இல்லையான்னு செக் பண்றாரான்னு ஒரு டவுட். அப்படிதானே? நான் ஏன் பட்ட பகல செலக்ட் பண்ணாம நைட்டை செலக்ட் பண்ணனா, வெயில் உங்க எனர்ஜி டோட்டலா வேஸ்ட் பண்ணிடும். சோ ஐ சூஸ் நைட். நீங்க எல்லாரும் சிக்கன் தந்தூரி கடைக்கு போயிருக்கீங்களா? அங்க கபாப்ல கம்பியில கறியை குத்தி நெருப்புல வாட்டுவாங்க. அப்ப சிக்கன் அப்படியே புடச்சுக்கிட்டு நிக்கும். அது மாதிரி இருக்கணும். ஓகே, சூப்பர். மிஸ்டர் த்ரிஷா குமார், ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் தந்தூரி வாங்கி கொடுங்க. வெல் டன் ஆரிஷ், வெல் டன். சார், மிஸ்டர் ஆரிஷ் ஜெயராஜ், நைட்டுன்னு கூட பார்க்காம ட்ரைன் அப் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ட்ரைன் அப் கொடுக்குறீங்களே, ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எஸ் சார். குட் பை. வித் யுவர் ப்ளஷர். ஓகே சார். ஐஜி சார் நைட்ல கூட யூனிஃபார்ம்ல வந்திருக்காரு. நான்சென்ஸ். முண்டமா வர சொல்றியா அவரா? லீவ் இட் ஆரிஷ். ஒரு ஐஜி சார் நைட் ட்ரைனிங் வந்ததே பெருமை. அதை விட பெருமை அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்தார் பாரு, அது கடமை உணர்ச்சி. அதை விட ஹானர் 1/2 கிலோ மெடல் நெஞ்சில சுமந்து வந்தார் பாரு, அதை பத்தி கேட்காம எதுக்கு யூனிஃபார்ம்ல வந்தாரு கேட்டிட்டு இருக்கா? முட்டாள். ஓகே சார். எஸ் சார். இப்போ எதுக்கு அவரை கத்தினுக்கிறீங்க? அவர் கரெக்டாக தான் சொல்லுங்கிறாரு. என்ன சார் கரெக்டாக சொன்னாரு? ஒன்றும் இல்லை சார், நான் எஸ்ஐ யூனிஃபார்ம் கேட்டு 2000 ரூபா கொடுத்தேன். அவங்ககிட்ட சில்லறை இல்லைன்னு ஐஜி யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்தான். பாகத்துக்கு மாசா இருக்கிறேன்னு மெடலும் மாட்டி விட்டான். இப்போ மெடல் மாட்டி விட்டானே அவன் தப்பா? கேள்வி கேட்டாரு இந்த மீச தப்பா? மெடலை மாட்டின்னு வந்துக்கிறேன்னு ஏன் தப்பா? லூசு மாதிரி கத்தி நிக்கிறீங்களே உங்க தப்பா? தட்ஸ் ஆல். ஏன் தப்பு தாண்டா? எப்படி முடிய இவ்வளவு பெருசா காட்ட மாதிரி நீ வளர்த்தோம், உன்னை ஐஜி நம்பின பாரு, ஏன் தப்பு தான். கைஸ், வேல்லே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. கைஸ், வேர்ல்டுல நம்பர் 2 முட்டாள் பாத்துக்கிறீங்களா? அது நம்ம ஹாரிஸ் தான். ஹேய், அவுட், கெட் அவுட், ஷட் அப். ஹேய், ட்ரைனிங் எடுத்து ஐஜி Dress நான் போடல. ஐயோ பேண்ட் கிழிச்சே. ஹேய், யார் அவன கிரவுண்ட் விட்டது? என்ன தப்பன்ட்டேன்? பின்னாடி போட போற Dress நான் முன்னாடியே போட்டேன். சர்க்கஸ்ல இருக்கானே மூணுங்கறானே. ஏப்பா ராஜா, டேய் இருடா நான் சொல்றேன். டேய் தம்பி, அது மேல பண்ண கூடாதுப்பா. குடல் கீழ கொட்டிடுப்பா. டேய் சொல்றது கேளுங்கடா. கேட்க மாட்டீங்க நீங்க. டேய்
இப்ப வாங்கடா தில்லு தான் என்கிட்ட. சார் உங்க நாய் வந்துச்சு சார். என்ன சொன்ன? உங்க நாய் வந்துச்சுன்னு சொன்னேன். Don't tell lie. His name is Undertaker. அண்டர்டேக்கர்னு ஏன் சார் பேர் வச்சீங்க? அப்படி கேளு. அண்டர்டேக்கர் ஏன் பேர் வச்சேன்னா இந்த பிடிகிரியில பிடிகிரி. பிடிகிரின்னா டாக்கு சாப்பிடுற ஃபுட்டி அது. அந்த பிடிகிரியை போய் டாக்கு வச்சேன். அது பிடிகிரியை விட்டுட்டு புடி கறின்னு கொத்தோட கவிட்டு போயிருச்சு. எதை? ஐயோ உனக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும் போல் இருக்க. மர்ம தேசத்தை மஜா பண்ணிட்டு போயிருச்சியா. மர்ம தேசம்னா? மர்ம தேசம்னா கீழே கவிட்டு போயிருச்சியா. கீழையா? ரொம்ப டேஞ்சரான டாகா இருக்கு. It's a very danger, but he's a only winner. அத்தனை நாயும் பின்னுக்கு தள்ளிட்டு வருவான் பாரு சிங்கக்குட்டி முன்னாடி. கழுதை எல்லாம் கூட்டு வந்து நாய் காமெடியில விட்டுருக்கானுங்க. ஆமா சார். என்னையா 3 அடி தான் ஜம்ப் பண்ணுது. அது ஒரு நாய், அதுக்கு ஒரு ட்ரெயின், அவனுக்கு ஒரு சம்பளம். பண்ணி 4 அடி பாய்து சார். 4 அடி? அதுக்கே வாய பொழக்கிற. 4 அடி விழுதுன்னு இருக்குமா? இருக்கும் சார். நம்ம டாக் எல்லாம் அண்டர்டேக்கர். ஆமா சார். எனக்கு மேல போவாயா, அப்படியே ஸ்ட்ரைட்டா ஐஜி ஆபீஸ் போய் நுழைவாயா. சூப்பர் சார். இப்ப பாரு ஜம்ப. வாடா 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 என் செல்லக்குட்டி, நான் பெத்தெடுக்காத என் முத்தை. ரைட், டேக் மை பிபி டேப்லெட். இந்தாங்க சார். யா சார், நாய் தோத்துறன்ற பயத்துல டென்ஷன்ல பிபி டேப்லெட் போடுறீங்களா சார்? டென்ஷன்ல தான் பிபி வருங்கிறது ரெகுலரியா. சம்டைம் சந்தோஷத்துல பிபி ஏறும் பாரு, மூளை தெரிச்சிரும். அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை என் அண்டர்டேக்கர் கொடுக்க போறேன் ஜெயிச்சு. அப்படியா சார்? வாடா வாடா எகிருவாம் பாரு 8 அடிக்கு. வாடா come on. அப்படி 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 அப்படி. Hey Undertaker, what are you doing? Undertaker, you bloody fool. சார் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறா சார். சரியான சோம்பேறியா இருப்பான் போல சார். சார் உங்க அண்டர்டேக்கர் அண்டர்ல போயிட்டான் சார். பிபி டேப்லெட் ப்ளீஸ். கோயில் திருவிழா தீப்பந்தம் சுத்தணும்னா டேய் யாரா நீ எல்லாம்? ஏண்டா பகிட்டி வாயா, என்ன அன்பிட்டுன்ற வாயை கிழிக்கிறீரு. இந்தா வாங்கிக்க மௌன. சார் டவுன் பஸ் கீர் மரியாதை சார். என்ன சார் பஸ்திக்கிறா? யூ ஃபூல், எங்க குத்த சொன்ன எங்கடா குத்துற? அன்பிட். அவன் கண்டத்தெல்லாம் விட்டுனுக்குறான். நான் தான் கரெக்டா உன் கால்களை விட்டேன். என் முன்னாடியே சொல்லுற, உன் பின்னாடி சொல்லுறேன்டா. அம்மா மிஸ்டர் காரமட ரங்கநாதன் இப்ப பாமை எப்படி கேப்சர் பண்ண போறான்னு பாருங்க. பாமை வச்சவன் கூட அந்த இடத்த மறந்துடுவான். ஆனா அண்டர்டேக்கர் தெளிவா போய் எடுப்பான். துடிக்கிறான் பாருங்க. சி டேய் எங்கடா ஏத்திட்டு போற? டேய் 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 அந்த பக்கம்டா. டேய் பேக் கிட்ட போற. டேய் டேய் சார் பாம் எடுக்க சொன்னா பிஸ்கெட்டை கவரா சார் நம்ம அண்டர்டேக்கர். சரியான பிஸ்கட்டுக்கு செத்த நாயா இருக்கும் போல இருக்கு சார். ஓடு ஓடு ஜம்ப். குட், வெரி குட். இது கம்பி தாண்டி தாண்டி சார வெறுப்பேத்தினுக்குறானுங்க ராஸ்கல்ஸ்ங்க. ஹலோ ரெடி, நம்ம நல்ல பேர் எடுப்போம். முதல்ல இந்த கம்பி எடுப்போம். புடிங்க சார். டேக் இட் சார். ஒன்று இந்த கம்பியை எதுவுமே எடைக்கு போடணும், இல்லை கம்பிக்கு சொந்தக்காரன் உங்ககிட்ட கொடுக்கணும். அதை விட்டு தாண்டி தாண்டி விளாண்டுக்கிறேன். நீ மாடு மாதிரி பார்த்துன்னுக்குற. சரியில்லை சார், ஒருத்தம் கூட சரியில்லை சார். டோட்டல் அன்ஃபிட். சரிடா, இதை அப்படியே எடுத்துட்டு போய் காயிலங்கடையில போட்டு 500 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடுறா. ஏன் சார்? சார் சார் நல்ல தான் சார் சொல்றேன். பச்சை பசு பையன் பாட்ட கேட்டுக்கோ. முடிய தலைவானையா வச்சு படுத்திருக்கியா? பாத்துக்கோ
பாட்டுக்கு நான் பாட்டெடுத்தேன் ராக்கோழி கூவையில ஜிஞ்சாக்கு 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 அது ராக்கோழி கூவையில. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? கவிதையே ராஜா, இது பேர் என்ன? புஷிங் சார். புஷிங்க? எந்த ஊர்ல இந்த மாதிரி கத்து கொடுக்குறாங்க? ஓன் கான்செப்ட் சார். வெளியில வித்தா நிறைய டெவலப் ஆகும் சார். குட். எவ்வளவு ஃபீஸ் வாங்குறதா உத்தேசம்? இன்க்ளூடிங் டாக்ஸ் சொல்லுங்க. ஃபீஸ் எல்லாம் கிடையாது சார், ஃப்ரீ. மரியா கிரவுண்ட் பக்கம் மரியா. சார் நான் வர மாட்டேன் சார். சார் முடிங்க சார். டேய், ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறீங்க? ஏன் நீ போட்டு ஏறலாம்ல? கேக்குதுங்களா பேர்? ஹேய், என்னடா படத்துக்கு போலையா? சாரி சார். டேய், இங்க பாரு, கடைசி டெஸ்ட். எல்லாத்தையும் மன்னிச்சிரேன்டா. காரி துப்பாதீங்க சார். கேவலம் இந்த ஒரு கயிறு இருக்குல்ல சார், இதுல 3 கயிறு இருக்கே. உனக்கு ஒரு கயிறு தான்டா. சரிங்க சார். இந்த ஒரு கயிறுல 4 அடி ஏறு. அந்த சந்தோஷத்துல அப்படியே நான் மயக்கம் போட்டு விழணும். உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரணும். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்க? வேர்ட் இஸ் வேர்ட். உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். சார் சொல்லுமா? கரெக்டா சொல்லுங்க சார். கரெக்டா தான் சொல்றேன். அதாவது நான் மேல ஏறணும், நீங்க அதிர்ச்சியில கீழே விழணும். நான் விழுந்த அடுத்த செகண்டே உனக்கு அப்பாயின்மெண்ட், எனக்கு ரெசிக்னேஷன். அதாவது நீங்க கீழே விழுந்தீங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட். ஷூர் 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 ஷூரா சார்? அப்ப அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் 100% இல்லை, 80% எனக்கு ஓகே. என்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். பேசிக்கான ஒரு நேஷனல் பிளேயர், ரன்னிங், ஜம்பிங், ஷார்ட் புட். ஓவராலா? ஆமாம் சார். ஓவராலா? ஓபி. ஓபின்னா ஓன்லி பஃபூன்னு அர்த்தம். மொத்தத்துல நீ ஒரு கார்பரேஷன் குப்பை வண்டி. புரியல? நீயும் இதுவும் ஒண்ணுன்ற பேஸ்ட்ன்ற. நாயோட சேர்க்குறீங்க என்ன? கைவசம் அதுதான் இங்க இருக்கு. இல்ல வேற உன்னோட சேர்த்து பேசியிருப்பேன். புரியுதா சார்? உனக்கு என்ன? நான் என்ன பண்றது சார்? இந்த நாயை அவுத்து விடு. எங்கேயாவது ஆட்டோல அடிபட்டு சாவட்டும். இந்த பேய் எங்க இருந்து விரட்டி விடு. எங்கேயாவது புளிய மரத்துல தொங்கட்டும். சார் லிவ் இட் சார். லுக், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க என்ன தேடி வருவீங்க சார். வருவன்டா. ஆமா சார். கஞ்சா கேஸ், 2 வீலர் ஆட்டையை போட்ட கேஸ், தெப்ட் கேஸ், கிளவிய கழுத்தரிச்சிய கொண்ட கேஸ், இப்படி எல்லா கேஸும் உன்னை பிடிக்க வருவேன்டா. அப்போ நான் மேல இருப்பேன், நீங்க கீழே இருப்பீங்க. நல்லா யோசிங்க சார். அன்னைக்கு நீங்க கை கட்டி நிப்பீங்க சார். ஆமா, கை கட்டி. ஆமாடா. ஆமா, ஆசீர்வாஸ்தான மூஞ்சில. என்னடா இத்தனை பொண்ணுங்க? இங்க மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்ல அவங்க தான் இருக்காங்க. ஹாய் ஆன்சிகா. ஹாய் கல்யாண். ஊர்ல ஒரு ஆயா கூட நம்ம மதிக்காது. அவன் தான் உங்களுக்கு பிடிக்காதே. ஹாய் கல்யாண். ஹாய் ஆஷா. சிகரெட் பாக்கெட் எடுத்து போற மாதிரி. தேங்க் யூ. ஆபீஸ்லயே தம்மா? ஆமா மச்சான், இது என்ஆர் கம்பெனிடா. டென்ஷனாவே இருப்பாங்க, அதனால தம் அடிப்பாளுங்க, தண்ணி அடிப்பாளுங்க, போதையில போய் அவங்க வீட்டுக்கான போட்டு அடிப்பாளுங்க, அம்மிகள் தூக்கி அவங்க மண்டையில போட்டு சாவடிப்பாளுங்க. கேட்டா ஃபெமினிசம்னு. இப்போ இதான் மச்சான் நம்ம சொசைட்டி. எப்படி இருந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை வாங்கி கொடுறா ப்ளீஸ்டா. ஓஹோ, குட் மார்னிங் டிஎல். கேக்கல. குட் மார்னிங் டிஎல். ஹாய் டிஎல். கேக்கல. குட் மார்னிங் கல்யாண். குட் மார்னிங் டிஎல். ஹலோ. ஹாய் டிஎல். குட் மார்னிங் டிஎல். கேக்கல. குட் மார்னிங் டிஎல். கேக்கல. ஹாய் கல்யாண். கேட்டிச்சு. ஹலோ. ஹாய் கரகையா. தச்சி போடி, உனக்கு லீவ் இன்னைக்கு. அந்த புதுசுல வாயை போலங்கறான். வாடா. என்ன ஸ்கூல் பையன் பீஸ் கட்டாத மாதிரி நிக்கிறான்? ஏன்டா வெளியே நிக்கிற? வாடா, வா உட்காரு. அது ஏன் சாரு? ஓ, எழுந்து போடா. ஏத்தாப்புல உட்கார். சாரிடா மச்சான். வந்தவனே நம்ம சேர்ல உட்காரு. சபா ஏசி கம்மியா இருக்கு. ஹாய், அது என்ன தொங்க போட்டுங்கற? இறங்கடா கால. என்ன கிழிச்சிட்டு நான் இப்ப கால் மேல கால் போட்டுங்கற? டிஎன் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். பார்த்தல்ல, நான் இல்லனா இந்த கம்பெனில வேலையே நடக்க தெரியுமா? மேக் 12 inch. என்ன டூல்ஸ்டா? ப்ராஜெக்ட் ஏதோ வெத்தலை டப்பா வச்சு பண்ணிட்டு இருக்கான். ஓ, ராஸ்கல் ராய்டு வந்து லாக் ஆயிருக்கு. ஷட் அப். எவரிபடி கிளாப். பான் மசாலா. வாட் இஸ் திஸ்? கல்யாணா கல்யாண் தான். என்னடா சேட்டு வீட்ல வச்சுதா? டிஎல் இது ஹெச்ஆரோட ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம இது ஒரு மான சம்பந்தப்பட்டதான். தாமால் தட்டு கட்டி தொங்க விட்டாலே அவன் மானத்தை காப்பாற்ற முடியாது. இது எதுக்கு இவ்வளவு நாளா வச்சிருந்தான் அவன்? சொல்லல, கல்யாண் வந்த வேலை முடிஞ்சிரும். ஷட் அப். வாங்கடியே, லஞ்ச் பிரேக். கண்டுபிடிச்சான் போல இது. நம்மள கல்ட்ரா கண்ணாடியா? கல்ட்ரா கண்ணாடியா? சரிடா. ஏன்டா டிசிஎஸ் ஐடி சர்வீஸ்லாம் சொன்னியடா? ஏப்பா இப்பவும் சொல்றேன், டிசிஎஸ்எஸ் கம்பெனி தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஐடி கம்பெனி கிடையாது. என்ன? திருட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். திருட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அது
என் கம்பெனி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வா வாப்பா எல்லாம் பாக்குறாங்கடா எறா கையா அங்க பார் எல்லாம் நிலத்தை வித்து பச்சுடுங்க இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அவன் படிச்ச படிப்புக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை போட்டு கொடுத்துக்கிறேன் நடா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆடு ஒர்க்கு சாப்பாடு ஒர்க்கு கம்ப்யூட்டர் திருடுவானுங்க லேப்டாப் திருடுவானுங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணுவானுங்க ஃபாரின்ல இருக்கிறவனோட ஏடிஎம்ல இருக்கிற காசு திருடுவானுங்க எல்லா திட்டு வேலையும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் தெரியுமா இதுதான் கார்ப்பரேட் திருட்டு எஸ் ஏய் அப்பா எங்கடா இருக்காரு அவர் ஜெயில இருக்காரு குட் ஜெயிலியா ஆமா பழைய எம்ப்ளாய் அவரு இது என்னது மெக்கானிக்கல் பைக் திருடுறது கார் டோர் உடைக்கிறது இன்ஜினை புடுங்கிறது எல்லா வேலையும் இங்கதான் நடக்கும் அங்க பார்த்தல சைலன்சர் கத்தி படத்துல தளபதி சண்டை போட்டு அப்படி வச்சாரு டப்பு நம்ம பையன் தூக்கி நான் தொச்சினுக்கிறான் பார் இதான் மை ஜாப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது டிவி மொபைல் ஏசி ஓசி எல்லாமே எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரே இடத்துல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு கேவலமா திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க வெளியில நீங்க வேலை கொடுத்து அவனுங்க அந்த வேலை செய்ய போறாங்க திருட்டு வேலை செய்யற நீ கருத்து சொல்லாத போடா தமிழ்நாட்டுல யாருமே கருத்து சொல்ல முடியாது வாடா அடுத்து பார்க்க போற டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்னது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லின்னு வருது ஆன்லைன்ல போட்டுருவானுங்க பேப்பர் என்ன டிஷ்யூ பேப்பர் கோமியம் இந்த கழுத்துல தொங்கிட்டுக்கிறிய இதுவும் நம்ம ப்ராடக்ட் தான்டா உன்னை நம்பி ஊர்ல இருந்து வந்து கேட்பாரு நான் உன்னை வர சொன்னாடா ஊருக்கு வர வச்சுக்கிறேன் இதான் மச்சான் நானு என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி இப்படி தான்டா இருக்கேன் ஹெச்ஆர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ வரேன்னு சொல்லு போ டேய் சி அந்த அண்டா என்ன கூப்பிடுறா வா போலாம் நான் வரல போடா டேய் மதிய மேல அவன் சாப்பிட்டானா பொந்த கோழி மாதிரி பண்ணா அந்த கேப்ல வேலை வாங்கி தரவா என்னால திருட்டு வேலை பண்ண முடியாது மச்சான் விக்கிரவண்டி வைகுண்டம் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் என்னதான் பண்ணுறது திருட்டு தொழிலாக இருந்தாலும் தெய்வ பக்தியும் தொழில் சுத்தமும் இவனுக்கு அதிகம் கடவுளை கேட்காம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான் விலைக்கேற்றிட்டு தான் அவன் ஸ்டாஃப்ஸை வழிப்பறி பண்ணுறதுக்கே அனுப்புவான் என் மனதியா ஒரு திருட்டு லேப்டாப் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா நீ எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேறு சொல்லிக்கிறேன் இதில் ஐடிஐயில் போய் கோடிங் எழுதிட்டாலும் எல்லாரும் போங்க போங்க கிளம்புங்க போங்க ஹாய் கல்யாண் போய் லேட்ரா சீக்கிரமா வந்து நீ என்ன போடுங்க போடா டேய் மச்சான் வாடா நான் வரல போடா ஆட போடா சார் மார்னிங் மணி என்னாச்சு வாட்ச் நின்னு போச்சு ஏய் இங்க பாரு மணி 10:30 ஆபீஸ்க்கு ஒரு நேரமா அது கரெக்டான ஆபீஸ்னா கரெக்ட் டைம் வரலாம் இது திட்டுக்கோட்டை ஆபீஸ் தானே எப்போ வரணும் சார் நல்ல நேரம் பார்த்து வரேன் சார் கீழே போட்டுறது ரொம்ப பழசு பார்த்து யூஸ் பண்ணுங்க அது மூஞ்சில கட்டுறது இல்ல சார் இந்த மணியை வச்சு அந்த சேட்டு எவ்வளவு மணியை சேர்த்தான் தெரியுமா உனக்கு அவ்வளவு பணம் கிளாஸ் பேக்லாம் நிறுத்து இப்போ என்ன எது கூட்ட அது மட்டும் சொல்லு அக்னி குஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்டு அக்னி குஞ்சா மினிஸ்டர் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வர்றான் அவனை அப்படியே அமிக்க அந்த வண்டா பாரு இது கட்சி ஆபீஸ்லடா ஐடி ஆபீஸ் அடக்கம் சகோதரத்துவமே சகோதரமே சமத்துவமே வணக்கம் ஐயா மினிஸ்டர் அக்னி குஞ்சு இவர் பேரை வச்சே தெரிஞ்சிருக்கோம் இவர் எப்படிப்பட்டவர்னு பொம்பளை பொறுக்கியை பார்த்துருப்பீங்க ஆனால் பொம்பளைன்னு எழுதின பேப்பரையே பொறுக்கி வாயில போகிற அளவுக்கு பொம்பளை பொறுக்கியை பார்த்துருக்க மாட்டீங்க என்ன முடியாது போ வாடான்னு சொல்றல வாங்க 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 சார் பாருங்க நல்லா இருக்கேன் டிஎஸ் பாலா வர மாட்டீங்க ஆமா சகோ இது கட்சிக்கு நிதி எதுவும் கேட்டாத சகோ வியாபாரமே இல்ல சகோ நான் அதுக்கு வரல சகோ அன்னை ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிட்டேன் சகோ வாழ்த்துக்கள் சகோ ஆமா சினிமால தானே அரசியல் போவாங்க நீங்க எப்படி உள்டாவா படம் எப்ப ரிலீஸ் படமே ரிலீஸ் ஆக கூடாது அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன் என்ன சகோ சொல்றீங்க பலான படத்துல நடிச்சு வச்சிட்டேன் சென்சாரே கிடையாதாப்பா இதுக்கெல்லாம் சென்சாரே தேவையில்லை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவானுங்க சகோ தெற்கு மண்டலம் வீக்கா இருக்குன்னு ஸ்ட்ராங் பண்றதுக்காக குற்றாலத்துல ஒரு அரசியல் மீட்டிங் போட்டோம்பா அங்க மத்திய மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஃபிகர் வந்துச்சு அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர் டேட்டிங் போனேன் நாங்க ஏதோ கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு வடக்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தன் வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்கான்பா உங்களுக்குலாம் 10 லட்ச ரூபா ஒரு பேட்டா அப்படியே மொத்த கேஸை மூஞ்சில விட்டு எரிய வேண்டியதாடா ஏன் சகோ நீங்க வேற 10 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி தரணும் ஒத்துக்கிட்டேனே அப்புறம் தான் இன்னைக்கு நான் மினிஸ்டர் இன்னும் 6 மாசத்துல துணை முதல்வர் ஆகலான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு துணை முதல்வரா ஆமா சகோ அப்படி துணை முதல்வர் ஆகும்போது இவன் கல்ல போட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரிண்ட் இருக்குன்னு டெய்லி உன்னை கவுத்துருவேன்னு மிரட்டினா நான் எங்க சகோ போவேன் அப்புறம் கவுன்சில் கூட ஆக முடியாது சகோ ரொம்ப கேவலமா இருக்கும் ஆமாப்பா எப்படியாவது உன் பசங்களை வச்சு தடையுமே இல்லாம பண்ணுப்பா அதான் ஏதோ சொல்லுவாங்களேப்பா ஏதோ உங்க தொழில்நுட்ப வார்த்தையில ஏதோ சொல்லுவாங்களே ஒர்க் பண்றதா ஓகா ஓ ஹேக்கா அதேதான் இது நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு பிசுறு கூட வெளியே தெரியும் இவெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி உனக்கு ஓட்டு போடுறோம் தம்பி யாரு அதே நம்ம ஆமா தம்பி யாரு உனக்கு தெரியாதா 8+1 ஒண்ணு இல்ல சார் இருங்க யாருப்பா சொல்லுப்பா சார் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் சார் இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சார் நியூ அப்பாயின்மெண்ட் நம்ம கம்பெனிக்கு என்னது நியூ அப்பாயின்மெண்ட் இங்க பாரு இதுல என்ன சேர்க்காத டேய் உன் தங்கச்சி கல்யாணம் நித்தரமா வேணாமா அதுக்கு அப்ப கம்பெனி ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூல ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் இல்ல அட்லீஸ்ட் ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் எதுவுமே இல்லாம எப்படி சார் பையன் வந்து விருச்சிக ராசி தனுஷ் நட்சத்திரம் அரவான் கோத்திரம்
அப்ப சரி டேய் சகோ நீயே ஐடி லுக்குள்ள இல்ல தலைக்கு தேங்காய் தேடி தெரு தெரு அலையிற மாதிரி இருக்க நீ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தியா? சார் உங்க படம் 7 முறை நான் பாத்துக்கிறேன். செம்ம மூட்ல இருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுமா? எல்லாரும் பார்த்தாங்கப்பா. பார்த்து நியூஸ் போட்டு ஆபீஸ்ல அழுது ஒப்பாரி வைக்காதீங்க சகோ. அவன் தான் உங்களை அழிக்க போறவன். ஓ அப்படியா? தெய்வமே ஐடிக்குன்னு பிறந்த சிங்கமே என் தங்கமே தயவு செய்து எனக்காக அதை கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. சரிங்க சார், ஓடிச்சு விட்டுறோம். போலாமா? உன்னை வேலை தானே கேட்டேன், அதுக்குன்னு திருட சொல்ற? ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. இங்க பாரு, கேவலமா பேசுற. பின்னடா ஊர்ல நீ என்ன தொழிலதிபரா? இல்ல நீ வாங்கின கடனுக்கே உன் தங்கச்சி அடமான வச்சுட்டு வந்தாங்க. உனக்கு 25 லட்சம் ரூபாய் வேணுமா? அதுக்குன்னு திருட சொன்னா மச்சான் எதில் தான் திட்டு இல்ல. இது எடுத்து பாடுறா. இது என்ன ரேட்டுன்னு பாடுறா. 570. ஆனா 650 ரூபான்றான். இந்த பாட்டில் 10 ரூபா. ஆனா 30 ரூபான்றானே. புரியுதா? இதோ இப்ப குடிக்கிறியே, இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா? இதோ இரும்புல பாத்தியா? இந்த இரும்புலோட நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிக்காத மருந்தை கண்டுபிடிச்ச சொல்லி வாயில இஞ்சி பால் ஊத்திடுவான். இதனால பல நாள் சோறு இல்லாம இல்ல. என்னப்பா சொல்றீங்க? நானே எவ்வளவு இஞ்சி பால் குடிச்சிட்டேன். குச்சிக்கிறானு பாரு. தெரிஞ்சு அடிக்கிறது மட்டும் திட்டு கிடையாது, தெரியாம அடிக்கிறது திட்டு தான். நல்லா யோசி. என்ன சைடிஷ் வேணும்? என்னப்பா புது வைரஸ் வந்துச்சேன்னா மாஸ்க் பண்ணுங்கிற? கொரோனா இல்லைன்னு எனக்கே தெரியும். எங்க ஹவுஸ் ஓனர் இங்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு பயந்து தான் அந்த மாஸ்க் போட்டிருக்கேன். இப்ப எல்லாம் கடைக்காரனை சமாளிக்கிற இந்த மாஸ்க் தான் வட்டுமாத்தல. பாத்தியா எப்படி டுஸ்டா வேலை பாக்குறானுங்கன்னு? 10 மணி கடையை மூடுறதுனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமௌண்ட் சில்லற. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மூடிடுறேன். அது சரி, இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் பீர் கேட்டாரு, கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே. டேய் குடிச்சமா கிளம்பணுமான்னு இருக்கணும், சரியா? சார் எவ்வளவு தேர்ச்சி? 7 ரூபா முக்குல நிக்கிறேன். வா அடுத்த கலெக்ஷன்.